Mr. Young has 1,50,000 investments in Mr. Young has 1,50,000 investment in business. He wants 15% profit on his money. From an analysis of recent cost figures, he finds that his variable cost of operating is 60% of sales. His fixed costs are 75,000 per year, showing supporting computations for each solutions. What sales volume must be obtained to break even? What sales volume be obtained to his 15% return on investments? Mr. Young estimates that even if he closed the doors of his business, he would incur 25,000 expenses per year. At what sales would be better or by locking his sales up? See, மிஸ்டர் சேல்ஸ் வந்து 1,50,000 பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. இவருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 15% ஆச்சும் அவர் போட்ட பணத்துக்கு லாபம் கேட்கிறாரு இல்லையா? இப்போ 1,50,000க்கு 15% போட்டா அவருக்கு அட்லீஸ்ட் எவ்வளவு வந்துடும்? 22,500 என்ன செஞ்சிடும்? அவருக்கு அட்லீஸ்ட் என்ன செஞ்சிடும்? ப்ராஃபிட் வரும் எதிர்பார்க்குறாரு. See, from the analysis of recent figures, he finds that the variable cost of operating is 60%. அப்போ சேல்ஸ்ல 60% என்ன ஆயிடுச்சு? வேரியபிள் காஸ்ட் இல்லைங்களா? சேல்ஸ்ல 60% என்னது? இப்போ 40% தான் பிவி ரேஷியோ. ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஸ்ட்ரைட்டா எவ்வளவு? 75,000. அப்போ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிருவீங்க. 75,000 டிவைட் பை 40% போட்டால் உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? பிரேக் ஈவன் பாயிண்டே கிடைச்சிச்சு. 1,87,500. கிளியரா? அப்போ என்ன கிடைச்சிட்டு 60 1 minus 60 40 இஸ் என்ன ஆயிடுச்சு? 1 minus 60 40 40 into contribution C divided by sales into 100 PV ratio. Clear? What is PV ratio? 40%. So 40% PV ratio, fixed cost divided by PV ratio is equal to break even point கிடைச்சிச்சு. அப்போ what sales volume must be obtained to his 15% return investment? அவருக்கு எவ்வளோ வரணும்? 24,500 வரும்னு சொல்லிட்டீங்க நீங்க முன்னாலேயே. அப்போ 24,500 வரும்னா வாட் இஸ் த டிசைர்டு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் டிசைர்டு ப்ராஃபிட் பிவி ரேஷியோ போட்டு அப்போ 2,43,750 நீங்க சம்பாதிச்சா உங்களுக்கு கிடைச்ச 22,500 உங்களுக்கு கிடைச்சுன்னு சொல்லியாச்சு. Mr. Young estimates that even if he closed to the doors of his business, he would incur 25,000 expenses per year. என்னங்க? The MST estimates that even if he closed the doors of his business, he would incur 25,000 expenses per year. At what sales would be better off by locking his sales up? என்னங்க? சரி, சடவுன் சேல்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாரு. இப்போ எவ்வளோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ பண்ணிக்கிறது வரைக்கும்? 70,000 பண்ணிக்கிறீங்க. இனிமேல் பண்ணா 20,000 என்ன சேர்த்து பண்ண தேவையில்லை. அப்போ பிவி ரேஷியோ எவ்வளவு? 40%. அப்போ 1,25,000 தான் என்ன சடவுன் சேல்ஸ். தட்ஸ் ஆல் ஐ திங்க். கிளியரா? ஸோ 3 பாயிண்ட் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பிரேக் இவன் பாயிண்ட், ரெண்டாவது டிசைர்ட் ப்ராஃபிட், மூணாவது சடவுன் சேல்ஸ். சடவுன் சேல்ஸ்னா லாக் அப் பண்றது. என்ன சொல்றாங்கன்னா Young estimates that even if he closed the doors of his business என்ன செய்யறாரு? க்ளோஸ் பண்றதா இந்த சேல்ஸ் பண்ணாதான் என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் அந்த ரேஷியஸ்ல கொண்டு வந்து ப்ராஃபிட்டா கொண்டு வைக்கணும். அதாவது சடவுன் சேல்ஸ். இவ்வளோ சடவுன் சேல்ஸ்னா ஒரு சில நேரம் பண்ணா என்ன செய்யலாம்? பிசினஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ 1,20,000 பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இங்க வருங்க, 1,25,000 சேல்ஸ் பண்ணிருப்பீங்களா? வேரியபிள் காஸ்ட் எத்தனை பர்சன்ட் சொல்லிடுறீங்க? 60% ஆஃப் சேல்ஸா? அப்போ 1,25,000த்துல 60% போடுங்க, என்ன வந்துச்சு? 75,000 ஐயா? 1,25,000த்துல எவ்வளோ போயிடுச்சு? 75,000. மிச்சம் எவ்வளோ இருக்குங்க? வாட் இஸ் யுவர் ஃபிக்ஸ்டு காஸ்ட்? 75,000. ஆனா he would incur 25,000 per year. அப்ப நீங்க செலவு பண்ண தேவையில்லையா? இப்ப இங்க எவ்வளவு வரும்? 1,25,000த்துல 75,000 போச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? 50,000. ஆனா ஆல்ரெடி எவ்வளவு இருந்துச்சு உங்களுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட்? 75. இனிமேல் என்ன நடக்காது? 20,000 நடக்காது. அப்ப எவ்வளவு இருக்கு இனிமேல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்? அப்ப 0. க்ளோஸ் பண்ணி புரியுதுங்களா? அதான் சொல்றாங்க. கிளியரா? அப்ப என்ன சொல்றான்? he would incur 25,000 expenses per year. அவ்வளவுதான். அந்த 75,000 என்ன செய்யாது? ஃபிக்ஸ்டு காஸ்ட் வராது. கிளியரா? So we completely finished the marginal costing. Every sums போட்டாச்சு. மார்ஜினல் சம் தான் இனிமேல் நீங்க என்ன செய்யக்கூடிய மார்க் குறைவா எடுக்க வாய்ப்புகள்